அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னா, மதுரை ஜங்ஷனோட ரீடெவலப்மெண்ட் ஒர்க்கு தான் பார்க்க இருக்கிறோம். இந்த மதுரை ஜங்ஷன் 374.46 கோடி ரூபாய் செலவில் பிரம்மாண்டமாக மறுசீரமைப்பு பணிகள் நடைபெற்று வருது. ஏற்கனவே இருந்த பழைய அந்த தோற்றம் இப்போ இடிச்சிட்டாங்க. இப்போ புதிய தோற்றம் ஓரளவுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனாலும் இந்த பணிகள் முடிகிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த வருடம் நவம்பர் 26 தான் இந்த பணிகள் முடிவு பெறும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. இப்போ பணிகள் சீரான வேகத்தில் ரொம்ப அருமையாக நடைபெற்று வருது. இந்த மதுரை ஜங்ஷனை பார்த்தீங்கன்னா கிழக்கு மேற்குன்னு 2 நுழைவாயில் இருக்குது. இதில் கிழக்கு பகுதியிலையும் மேற்கு கிழக்குன்னு சொல்லி 2 என்ட்ரன்ஸில் கட்டிடங்கள் கட்டி வராங்க. மல்டி லெவல் கார் பார்க்கிங், 2 வீலர் பார்க்கிங், அதுக்கப்புறம் நிறையா பயணிகள் தங்குற மாதிரியான வசதிகள், வேர்ல்டு கிளாஸ் ஃபெசிலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட ஆர்கிடெக்சரை பார்க்கும்போது உங்களுக்கே புரியும். இந்த அளவுக்கு தான் இந்த மதுரை ஜங்ஷன் ரீடெவலப்மெண்ட் பண்ணுறதுக்காக பிளானில் இருக்கிறாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஃபுட் ஓவர் பிரிட்ஜையும் இணைக்கிற மாதிரி ஒரு பாலம் அமைக்காங்க. அதோட லோக்கல் பஸ் ஸ்டாண்டை இணைக்கிற மாதிரி சப்வே வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்க்கிங்கில் நேரடியாக ஸ்டேஷனுக்கு வர மாதிரி ஸ்கை வாக்கு அந்த மாதிரியான ஒரு ஃபுட் ஓவர் பிரிட்ஜும் அமைக்கப்பட இருக்குது. இதே மாதிரி இருந்ததுன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இதுதான் அவங்களுடைய பிளான். இதுபடி தான் இதை கட்டிகிட்ருக்குறாங்க. இதோட திட்டத்தோட பொறியாளர் பத்திரிகை செய்தி சொல்லும்போது, இந்த மதுரை ஜங்ஷன் கலாச்சாரத்தோடு சேர்ந்த மாதிரி தான் இது உருவாக்கப்பட இருக்குது அப்படின்னாரு. மதுரை அப்படின்னாலே பார்த்திங்கன்னா கோவில்களுடைய நகரம் தான். அதனால் அந்த ஏற்கனவே இருந்த அந்த கோபுரம் நுழைவு வாயில் இப்பவும் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அது கிழக்கு மேற்கு 2 நுழைவாயில் இந்த கோபுரம் அமைப்பு வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இங்கே நடக்கிற பணிகளை பற்றி பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுட் ஓவர் பிரிட்ஜ் மேலே நிற்கிறோம். இந்த ஃபுட் ஓவர் பிரிட்ஜ் இந்த கட்டிகிட்டு இருக்கிற அந்த புது பில்டிங்கோடய இணைக்கப்பட இருக்குது. அது இல்லாமல் இதோடைய கிழக்கு பகுதியில் ஒரு ஃபுட் ஓவர் பிரிட்ஜை புதுசாக கட்டிகிட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே மேற்கு ஒரு ஃபுட் ஓவர் பிரிட்ஜ் இருக்குது. ஆனால் அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சைடு தான் இறங்குற மாதிரி இருக்குது. அதுலேயும் அந்த பக்கமும் இறங்குற மாதிரியான அந்த ஸ்டெப்ஸ் போட்டுட்ருக்காங்க. அதற்கான அந்த ஸ்டெப்புக்கான பேஸ்மெண்ட் ஒர்க் அங்கே போயிட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா திருச்சிராப்பள்ளி இன்டர்சிட்டியை நாகர்கோவில், சென்னை எக்மோர் வந்தே பாரத் ஓவர்டேக் பண்ணுது. இப்போ நம்ம இந்த ஃபுட் ஓவர் பிரிட்ஜோடைய கடைசியில் போய் 7வது பிளாட்ஃபாரத்துக்கு போகலாம். அங்கே தான் மேற்கு நுழைவு வாயில் இருக்குது. இங்கே நிறையா சில வாசகங்கள் எழுதியிருக்கிறாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? மனுஷன் டெவலப் ஆக மரங்கள் இல்லாமல் போயிடுச்சு அப்படிங்கிறாங்களா? அப்படி தான் நினைக்கிறேன். தொழிற்சாலை இல்லாமல் இன்றைய காலத்து மனுஷனால் வாழ முடியாது. ஏன்னா தொழிற்சாலையும் தேவை தான். அதுக்கேற்ற மாதிரி பூமியையும் நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கணும். தொழிற்சாலைக்கு ஏற்ற மரங்களை நட்டு வைக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க போல இருக்குது. இந்த பெயிண்டிங் இனிமேல் கண்டினியூவாக தொடருவாங்களா, ஏதோ நிறுத்திட்டாங்களான்னு தெரியல. ஆனால் நல்ல ஒரு பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 7வது பிளாட்ஃபாரத்துக்கு வந்துட்டோம். ஸோ இது மேற்கு நுழைவு வாயில் பகுதி. இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிளாட்ஃபாரத்துக்கு தேவையான கிரீடர்லாம் ஏற்றிட்டு இருக்காங்க. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இப்போ 7வது பிளாட்ஃபாரத்தில் மேக்ஸிமம் வண்டிகள் வரதில்லை. ஆனால் பெங்களூர் கண்டோன்மெண்ட்டில் இருந்து மதுரைக்கு வர அந்த வந்தே பாரத் 7வது பிளாட்ஃபாரத்தில் தான் வரும். காரணம் என்ன அப்படின்னா அது அப்படியே சன்டிங்க்கு போகிறதுக்கு வசதியாக இருக்கும். ஏன்னா இங்கே இந்த 7வது பிளாட்ஃபாரம் அப்படிங்கிறது முன்னாடி டைமில் பார்த்திங்கன்னா சன்டிங்க்கு தான் அதிகமாக பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க. இப்போது இந்த ரீடெவலப்மெண்ட்டுக்கு பிறகு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த பிளாட்ஃபாரமும் நல்ல ஒரு பயன்பாட்டை பெறும். மொத்தம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே 11 லைன் இருக்குது. ஆனால் 7 பிளாட்ஃபாரங்கள் இருக்குது. மேக்ஸிமம் 5, 6, இதுதான் 7. இதுக்கு 2க்கு நடுவில் நிறைய கேப் இருக்குது. இந்த இடைப்பட்ட இதெல்லாமே சர்வீஸ் லைனாக அவங்க பயன்படுத்துகிறாங்க. இந்த நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, ஆக்சிடென்ட் ரிலீஃப் கார், அதுக்கப்புறம் அவங்களுடைய பிசிஎன், அப்புறம் லோக்கோமோட்டிவ், ஷண்டிங்கு போகிறதுக்கான லைன், இது எல்லாமே அவங்க யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ஃபுட் ஓவர் பிரிட்ஜ் தான் ஃபஸ்ட்டில் இருக்கிறது. இதுக்கு தான் இந்த ஒரு பக்கம் தான் ஸ்டெப் இருக்குது. இன்னொரு பக்கத்துக்கான ஸ்டெப்பு பேஸ்மெண்ட் ஒர்க் போயிட்டுருக்கு. இப்போ இந்த மேற்கு நுழைவு வாயில் பில்டிங் இருக்குது இல்லைங்களா, பக்கத்தில் இருக்குது பாருங்கள். இந்த பில்டிங்கில் இருந்து இந்த ஃபுட் ஓவர் பிரிட்ஜுக்கு மேலே ஏறுறதுக்கு
இந்த பேஸ்மெண்ட்டை பார்க்கும்போது நிச்சயமாக இங்கே எக்ஸலேட்டர் வரலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பிளானில் இருக்குது. ஏன்னா அங்கே முன்னாடி ஒரு தொட்டி கட்டியிருக்காங்க. தொட்டி பெரும்பாலும் வருது அப்படின்னா அந்த எக்ஸலேட்டர் போய் உள்ளே போய் சுற்றிட்டு வர மாதிரி இருக்கும். பார்க்கலாம். இந்த பெட்டு இதோட நிறுத்திட்டாங்க. கீழே வந்து ஃப்ளோரிங் போட்டுட்ருக்காங்க. ஃப்ளோரிங்க்கான அந்த பேஸ்மெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே எக்ஸலேட்டர் வந்தால் பயணிகளுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்னா இங்கே டிக்கெட் எடுத்துகிட்டு அப்படியே இந்த ஃபுட் ஓவர் பிரிட்ஜுக்கு வந்தால் இந்த ஃபுட் ஓவர் பிரிட்ஜிலேருந்து மற்ற 3ஐயும் வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லாமே வந்து சுலபமாக ரயில் வண்டிகளை